இந்த விலங்குகள் இவர் கருப்பா, சிவப்பா, அழகா, உயரமா, குள்ளமா எதையும் பார்க்கறது இல்லை. அவைகள் உண்மையிலே எதுனா நம்மளுடைய கேரக்டர் அப்படித்தான் பார்க்குது. அப்ப மனிதர்களுக்கு இந்த விலங்குகள் எவ்வளவோ பரவாயில்லைன்னு அதன் மீது அப்படியே பாசத்தை கொட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். தவறு சொல்லவில்லை. பட் அதே சமயத்துல நாம இதுல கொஞ்சம் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டி இருக்கிறது. தேவன் நம்மை படைத்த போது நமக்கு உறவுக்காக, அதாவது பேசுவதற்கு, பழகுவதற்கு, நம்ம அன்பை பரிமாறிக்கொள்ளுவதற்கு, புரிந்து கொள்ளுவதற்கு சக மனிதர்களை வைத்திருக்கிறார். இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். விலங்குகள், அது எல்லா விலங்குகளும் ஒரு நோக்கத்திற்கு, ஒரு வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. அது நம்ம வீட்டில் இருக்கிறவைகளாக இருக்கட்டும், எல்லாமே அவைகளும் நம் மீது அன்போடு அல்லது பாசத்தோடு, நன்றி உணர்வோடு அவைகள் இருக்கின்றன. ஆனால் எக்காரணம் கொண்டும் மனிதர்களுடைய இடத்தை விலங்குகளுக்கு கொடுத்து விடாதீர்கள்.